கமெண்ட்ஸ் வருது. இப்போ என்னன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த தப்பான விமர்சனம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸுமே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. எடுத்தோடனே வந்துட்டு உங்க ஆக்டிங்கோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமே. உங்களோட ஃபேவரட்டான நீங்க பண்ணதுல எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு இந்த சீன் மட்டும் சலிக்கவே சலிக்காதுன்ற ஒரு சீனை வந்து ஆக்ட் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே ஓகே. என்ன சீன் அது? நான் 3 படத்துல தனுஷ் சாரோட சூசைட் சீன் நான் பண்ணி காட்டட்டுமா? ஓகே சார். அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க வந்து சொல்லும் போதே சொன்னீங்க நான் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு வந்து ஒரு ஆக்டராக, சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணல, ஏன் அரசியலுக்கு போய் தான் நல்லது பண்ணணுன்ற தாட் எங்க இருந்து வந்தது? எனக்கு வந்து நான் டான்ஸ்ன்றது இப்போ நம்ம லீடர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ மைக்கேல் ஜாக்சன் இருக்காரு, ப்ரூஸ்லி சார்லாம் இருக்காரு. வியானெக்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜே ஷீஜா. இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா ஆக்டர் நிரஞ்சன் இருக்காரு. வணக்கம் நிரஞ்சன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நிரஞ்சன். ஓகே, இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை ஆக்டர் நிரஞ்சன் சொல்றதா இல்ல வருங்கால சிஎம் நிரஞ்சன் சொல்றதா? அது என்ன ஆக்டர் நிரஞ்சன் சொன்னேன். ஓகே. இப்போ நீங்க வந்து கொஞ்ச நாளா நான் சிஎம் ஆக போறேன் அந்த அம்பாசமுத்திரம் அம்பானி மாதிரி நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, எப்படி அந்த கனவு வந்தது? அதான் ஆக்சுவலா சினிமாவில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ சினிமான்றது மக்கள் வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு சினிமாவுக்கு வரணும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரும். அதுதான் என்னுடைய நோக்கத்துல இருந்து நான் பார்க்கறது. நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து சினிமாவில் எனக்கு ஹீரோ ஆகும், ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு ஒரு ஹீரோ ஆகணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால நான் அதை உழைச்சிட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு சொல்லும் போதே சொன்னீங்க நான் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு வந்து ஒரு ஆக்டராக, சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணல, ஏன் அரசியலுக்கு போய் தான் நல்லது பண்ணணுன்ற தாட் எங்க இருந்து வந்தது? அப்படி இல்லை, நீங்க சொல்றது புரியுது. ஆனா எனக்கு வந்து இப்ப நல்லது பண்ணணும்னா வந்து அது நடிகராக மட்டும் இருந்து நல்லது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சினிமாவுக்கு வர்றது ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணோம், நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தினாலும் நம்ம சினிமாவுக்கே வரோம். இப்போ அரசியல்ன்றது சினிமாவில் வந்து இப்போ சினிமா நடிச்சு முடிச்சு இப்போ அதுக்கப்புறம் சினிமாவில் இருந்துக்கிட்டே கூட அரசியலில் வந்துட்டு இப்போ அரசியலுக்கு போகிறது, அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதனால தான் அரசியலுக்கு வந்து நான் பாலிடிக்ஸ் போய் மக்களை நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் சொல்றேன். மற்றபடி எதுவும் தப்பான எண்ணத்துல நான் சொல்லலை. இல்ல, அப்போ வந்துட்டு உங்களோட ஆசை வந்து சிஎம் ஆகணும்ன்றது, அதுக்கு ஒரு சின்ன ரூட் வந்துட்டு ஆக்டர் ஆகிறது அப்படின்னு அப்படி கிடையாது. எனக்கு வந்து சினிமால தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஆனா வந்து ஃபியூச்சர்ல வந்து அரசியலுக்கு வந்து வரணும், அப்படி அரசியலுக்கு போகணும்னா கண்டிப்பா அது போக வேண்டியதான். ஆனா இப்போதைக்கு வந்து ஃபுல்லா நான் ஆக்டிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கேன். சினிமால தான் ஃபுல்லா இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. எடுத்தோடனே வந்துட்டு உங்க ஆக்டிங்கோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமே. உங்களோட ஃபேவரட்டான நீங்க பண்ணதுல எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு இந்த சீன் மட்டும் சலிக்கவே சலிக்காதுன்ற ஒரு சீனை வந்து ஆக்ட் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே ஓகே. என்ன சீன் அது? நான் 3 படத்துல தனுஷ் சாரோட சூசைட் சீன் நான் பண்ணி காட்டட்டுமா? ஓகே சார். கேமரா பார்த்து பண்ணட்டும்? பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ஆனா அப்பப்போ வந்து திவாகர் எட்டி பாக்குற மாதிரி இருந்தது, வாட்டர்மெலன் ஸ்டார் வர மாதிரி இருக்கு உங்க ஆக்டிங்ல. அவர இன்ஸ்பிரேஷனா ஏதாவது எடுத்துருக்கீங்க? இல்ல, அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து ஆக்டிங்னா வந்து இப்ப நிறைய இப்போ வந்து சினிமால வந்து நிறைய சீன்ஸ் வருது. ஒரு படத்துல வர சீன் இன்னொரு படத்துலயும் வந்துச்சுன்னா அது வந்து அந்த காப்பி அடிக்கிறாங்கன்னு ஒண்ணு கிடையாதுல. அந்த கதைக்கு வந்து அந்த சீன் தேவைன்னா அந்த சீனை வச்சுதானே ஆகணும். அதனால இப்ப நான் நடிச்சது வந்து திவாகர் சார் மாதிரி நடிக்கணும்னு நினைக்கல, எனக்குள்ள டேலண்ட் நான் காட்டணும்னு தான் நடிச்சேன் நான் அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்கீங்க, நீங்க சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்துட்டு வேற ஒரு கேட்டகரி இருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மத்தியிலையும். இப்போ நீங்க சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறீங்க. திவாகர் சாரும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. மேபி இப்போ வந்துட்டு டிஎம்கே டிவிகே இருக்க மாதிரி
ஃபியூச்சர்ல உங்க நிரஞ்சனும் திவாகரும் ஆப்போசிட் கட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எனக்கு தெரியாது. நான் வந்து நான் என்ன கேட்டீங்கன்னா வந்து எனக்கு காம்படிட்டர் வந்து நானே தான் நான் சொல்லுவேன். அதான் எனக்கு வந்து விஜய் சார் சொன்ன அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. காம்படிட் வித் யுவர் செல்ஃப் தட் வில் மேக் யூ பெட்டர்னு அவர் சொல்லுவார்ல. அதான் எனக்கு யார் காம்படிட்டர்னா எனக்கு நானே தான் காம்படிட்டர். என்னையே நான் காம்படிட்டரா எடுத்துக்கிட்டு நான் ஒரு நாளைக்கும் நான் எவ்வளவு நான் செஞ்ச தப்பெல்லாம் மாத்தி நான் ஒரு நாளைக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நினைப்பேன். நான் அதனால வந்து எனக்கு திவாகர் சார் அரசியலுக்கு வர்றாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து சினிமாலே அரசியலே ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 பேர் இருந்தாதான், ஒரு ஆப்போனன்ட் இருந்தாதான் நம்ம வளர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க முடியும். இப்போ தளபதின்ற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி நிரஞ்சன் கூட நிக்கிறதுக்கு நிகரா யாரை வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இல்ல அது நம்ம கையில கிடையாது. அது வந்து காலப்போக்கில இருக்கும்ல, என் கூட போட்டி போற அளவுக்கு இவங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது அது நானே தான் சொல்லுவேன். நீங்க தான், வேற யாரும் இல்ல. சரி, ஓகே. உங்களை வந்துட்டு இளைய தளபதி விஜய்ன்ற மாதிரி இளைய தளபதி நிரஞ்சன் அப்படின்னு வந்து சொல்றாங்களே, உண்மையா? இல்ல அது எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்க? நான் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, எனக்கு நிறைய டைட்டில் இருக்கு. எனக்கு வந்து ரசிகர்களின் நாயகன் இருக்கு, அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டார்னு இருக்கு. இப்ப புதுசா வந்து லிட்டில் சிஎம்னு ஒரு இது நான் உருவாக்கி இருக்கேன். நான் எனக்காக உருவாக்கி இருக்கேன். நான் லிட்டில் சிஎம்னு ஒரு டைட்டில் நானே உருவாக்கி இருக்கேன். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நான் சினிமாக்குள்ள போய் வந்து ரசிகர்கள் நம்மளுக்கு கொடுக்குற பட்டம் வேற, நம்மளுக்கு நம்ம கொடுக்குற பட்டம்ன்றது வேற. அதனால என்ன வந்து நான் எப்பயுமே வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து எப்பயுமே நான் வந்து பெருசா ட்ரீம் வச்சிருப்பேன். நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு நான் வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா, அதனால வந்து நான் சிஎம் ஆகுற அளவுக்கு பெரிய ட்ரீம் வச்சிருக்கீங்களே, பரவாயில்லையே. அதனால வந்து நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து லிட்டில் சிஎம்னு நான் சொல்லிக்கிறேன். அது அப்படி சொல்லும்போது அது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு வந்து நான் சினிமால மட்டும் இல்ல, அரசியலுக்கு போய் நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்றதை தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். அதுதான். ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், யார் எடுத்தாலுமே வந்துட்டு அவங்கள ட்ரோல் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எங்க ஹீரோ ஆக போறாங்க, இவங்கெல்லாம் எப்படி பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்ட்டு. இப்போ உங்களையும் அந்த மாதிரி தான் ட்ரோல் பண்றாங்க. நீங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்துட்டு விஜய் சார் மாதிரியோ தளபதி மாதிரியோ சூப்பர் ஸ்டார் மாதிரியோ ஆகலாம். ஆனா இந்த ட்ரோல் எல்லாம் எப்படி நீங்க வந்துட்டு மேனேஜ் பண்றீங்க? ஆமா, நான் வந்து இப்ப ரசிகர்கள் இருக்காங்க, அப்புறம் ஏட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இப்ப வந்து சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. இப்ப என்னன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த தப்பான விமர்சனம் வந்து எனக்கு மட்டும் இல்ல, சினிமால இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸுமே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்களுக்கு அது கம்மியா வந்திருக்கு, எனக்கு அதிகமா வருது. அதுதான் வித்தியாசம். நான் வந்து ட்ரோலை நினைச்சு நான் வருத்தப்பட்டது கிடையாது, நான் கஷ்டப்பட்டது கிடையாது. நான் வந்து அதையே நான் என்ன பண்ணுவேன்னா வந்து, இப்ப என்னை பத்தி என் மேல தப்பான விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதை வந்து பாசிட்டிவா சொல்ற மாதிரி, இவரை நம்ம இப்படி ட்ரோல் பண்ணாம இன்னைக்கு பார்த்தா இவர் இவ்வளவு சூப்பரா இருக்காரு, நான் அந்த மாதிரி அவங்க மாத்தி பேசுற மாதிரி நான் நடந்துப்பேன். அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால தப்பான விமர்சனத்தை நினைச்சு நான் வருத்தப்படாம அதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அதை நான் முன்னேறுவேன். நான் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறுவேன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு 2 விஷயம், உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண ஒரு நெகட்டிவ் கமெண்ட், ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்தின பாசிட்டிவ் கமெண்ட், ரெண்டுன்னா எது சொல்லுவீங்க? நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, உங்களை வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிட்டு யாராவது ட்ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல எது ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு, எது ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு? ரொம்ப சந்தோஷப்படுத்தினா, இப்ப நீங்க கேட்டீங்களே, நீங்க தான் அடுத்த சிஎம், அது நீங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ட்ரோல்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது எதுனா வந்து, இப்ப சில இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி அது வந்து அவங்க கண்டென்ட்காக தான் பண்றாங்க. அவங்கள நான் தப்புன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க கோமாளித்தனமா பண்றீங்களே, இது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறது, அது கேட்கும் போது லைட்டா வருத்தமா இருக்கும். மத்தபடி வந்து அவங்க அது சும்மா கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்க. அதனால பரவாயில்ல. இவங்க வந்து அவங்க நிஜமா உள் மனசுல இருந்து அவங்க இது சொல்லலையே, அவங்க சும்மா கண்டென்ட்டுக்காக தானே பண்றாங்கன்னு நினைக்கும் போது அதை நான் ஓகே பரவாயில்ல கேஷுவலா எடுத்துப்பேன். இது ரெண்டும் தான். ஓகே, இப்போ இன்னொரு சைடு பார்த்தோம்னா, ஒரு ட்ரோல் வந்துட்டு ஒரு 4-5 பேர் நம்மளை திட்டுவாங்க, அதை வந்துட்டு நம்ம நார்மலா எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு வந்துட்டு நீ கொஞ்சம் கவனிடா, இன்னும் ஆக்டிங்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி ஒரு 10 பேர் இல்ல 100 பேர் ஒரே மாதிரி சொல்றாங்கன்னா, அதுல நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியதுன்னு எடுத்துக்குவீங்களா, இல்ல இவனுங்க யார் சொல்றதுக்கு அப்படின்னு விட்டுருவீங்களா? கரெக்ட் பண்றதுன்னு தான் நான் எடுத்துப்பேன் நான். இப்ப வந்து சில பேர் சொல்றாங்க, நீங்க ஆக்டிங் கிளாஸ் போங்க, நீங்க டான்ஸ் கிளாஸ் போங்க, நீங்க ஆக்டிங் ஸ்கூலுக்குலாம் போங்க. நான் வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப் நான் நிறைய போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஆடிஷனும் நான் போயிருக்கேன், சினிமா ஆடிஷன். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 சினிமா ஆடிஷன் போயிருப்பேன். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு இப்ப 21 ஆகுது, இப்ப 22 ஆக போகுது. 21 ரன்னிங். இப்ப நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து எப்பனா நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் என்னோட கெரியரை நான் சினிமால தான் நடிக்கணும்ன்றது நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சினிமால. அது ஏன் வந்து நான் சைல்டு ஆர்டிஸ்டா இருக்கும்போது என்னால நடிக்க முடியல, நான் சின்ன வயசா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது, அப்ப நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் இந்த சோசியல் மீடியால
எல்லாம் கிடையாது, இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால வந்து நம்ம திறமையை காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம எனக்கு சினிமா பேக்ரவுண்டும் பெருசா எதுவும் கிடையாது, நான் சினிமா பேக்ரவுண்டும் கிடையாது. அதனால வந்து எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு அது எப்படி சினிமால ட்ரை பண்றதுன்னு அது புரிதல் இல்லை எனக்கு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு 16 இயர்ஸ் ஆகும்போது நான் ஒரு ஸ்கூல்ல +1 +2 படிக்கும் போது அப்ப நான் சினிமால ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் சினிமால வந்து வாய்ப்பு தேட ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 16 இயர்ஸா இருக்கும்போது. அப்புறம் 16 இயர்ஸ்ல இருந்து இப்ப 21 இயர்ஸ் வரைக்கும் நான் சினிமால ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய ஆடிஷன் போயிருக்கேன், சினிமா கம்பெனிக்கு போய் போட்டோ கொடுத்துருக்கேன். அப்புறம் நிறைய ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம், வீக்கெண்ட்ல ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் நிறைய அட்டன் பண்ணேன். இங்க வலசராக்கம்ல நிறைய ஆக்டிங் ஒர்க் ஷாப், ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் நான் ஆக்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி தான் சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்து ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. ரொம்ப ஓகே, எனக்கு நான் பண்ணதுலேயே உருப்படியான ஒரு விஷயம், உருப்படியான ஒரு ஆக்டிங்னா இந்த ரோல்பா அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இப்ப லாஸ்ட் மந்த் எனக்கு நான் ஒரு மூவி நடிச்சிருந்தேன், அந்தரன் ஒரு மூவி, பிக் பாஸ் பிரசன்ட் சார் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அந்த மூவில ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். அது என்ன மாதிரி ரோல்னா ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு கேரக்டர், அது ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன ஒரு கேரக்டரா. அந்த மாதிரி இப்ப சினிமால வந்து நிறைய ரோல்ஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேருங்க இருக்காங்க. ஆனா வந்து இந்த ரோலை நம்ம எப்படி அந்த ரோலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டராவே நம்ம மாறணும். இப்ப நம்மள டைரக்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ரோல் கொடுக்கறாரு, இந்த ரோலை நீங்க நடிக்கணும்னா அந்த ரோலை நம்ம எப்படி நல்லா நடிப்போம்னா அந்த கேரக்டராவே நம்ம மாறணும், அந்த கேரக்டர் நம்ம உள்வாங்கிக்கிட்டு நடிக்கணும். அது மாதிரி நான் இப்ப போன லாஸ்ட் மந்த் நான் நடிச்ச மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதுல நான் நடிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நான் தியேட்டர்ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டர்ல என் சீன் வரும்போது தியேட்டர்ல எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நிரஞ்சன் தலைவா அப்படின்னு என்னை பார்த்து பெருமையா சொன்னாங்க. அதெல்லாம் அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் அந்த நடிக்கிற ரோலை வந்து நம்ம கரெக்டா அந்த கேரக்டரா மாறி அது பெஸ்டா கொடுக்கணும்ன்றதுதான். ஓகே, இப்போ வீட்டுல நடிக்க போறேன்னு சொன்னா எந்த வீட்லயும் போப்பா நடிப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும். எப்படி மேனேஜ் பண்ணீங்க, என்ன சொன்னாங்க வீட்டுல வந்து அது என்னன்னா இப்ப சினிமான்றது வந்து இப்ப நிறைய சினிமால வந்து நம்ம நிறைய இப்ப எப்படின்னா இப்ப ஃபெயிலியர்ஸும் இருக்கும். இப்ப சினிமால வந்து நடிக்கணும்னு வந்து நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. சினிமால நிறைய பேர் வந்து ரொம்ப சர்வை பண்றதே கஷ்டமா சில பேருங்களாம் இருக்காங்க. இப்ப வந்து என் வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் நான் சினிமால நடிக்கணும்னு போகும்போது நான் சொன்னேன், அது வந்து சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வந்து நான் சின்ன வயசுலயே நான் ஷார்ட் பிலிம்லாம் நான் எடுத்திருக்கேன் நானு. அதுக்கப்புறம் அந்த சின்ன போன் கேமரா இருக்கும், அதை வச்சு நான் ஷார்ட் பிலிம்லாம் நான் எடுப்பேன் நானு. அதுக்கப்புறம் நான் 16 எனக்கு சொன்னேன், நான் 16 இயர்ஸ்ல வந்து ட்ரை பண்றேன். அப்ப நான் 16 இயர்ஸ்ல வந்து ட்ரை பண்றேன்னு சொல்லும் போது எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, சினிமான்றது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது சினிமால ஜெயிக்கிறதுக்கு சில பேர் தான் சீக்கிரமா ஜெயிச்சிருவாங்க, சில பேர் சினிமால ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும்ல. அதனால வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பயந்தாங்க, நீ வந்து எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பா எனக்கு சினிமால தான் எனக்கு பேஷன், எனக்கு சினிமால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் வந்து சினிமால நடிக்கணும் அந்த மாதிரி நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஓகே நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. அதனால வந்து இப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அவங்க பயந்தாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லல, பயந்தாங்க. ஆனா இப்ப வந்து ஓகே இவன் ட்ரை பண்ணட்டும், அவனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ட்ரை பண்ண அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே ப்ரோ, இப்போ உங்க ஆக்டிங்கை ட்ரோல் பண்றதோட உங்க டான்ஸை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க எப்போல இருந்து டான்ஸ் ஆடுறீங்க? டான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன், யாரை பார்த்து டான்ஸ் ஆடணும்ன்ற ஆர்வம் வந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து நான் டான்ஸ்ன்றது இப்ப நம்ம லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்ப மைக்கேல் ஜாக்சன் இருக்காரு, ப்ரூஸ்லி சார்லாம் இருக்காரு, அவங்க எல்லாம் கூட எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதை விட இல்ல ப்ரூஸ்லி டான்ஸ் ஆட அவர் வந்து ஃபைட் பண்ணுவார், ஆனா அவரும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும், அவரும் சினிமால இருந்திருக்காருல்ல. நம்ம மாதிரி இருக்கீங்கன்னு யாரா சொல்லிருக்காங்களா உங்களை? அப்படி சொன்னது இல்ல, கமெண்ட்ஸ்ல சொல்லிருப்பாங்களான்னு தெரியல, ஆனா அந்த மாதிரி சொன்னது இல்ல. ஆனா எனக்கு டான்ஸ்ல வந்து இப்ப விஜய் சார் இருக்காரு, சிஎம் விஜய் சார், அவரும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அவர் இப்ப டான்ஸ்ல அவர் படங்கள்ல வந்து அந்த படத்துல வர பாட்டுல ஒரு சீன்ல சிங்கிள் டேக்ல அவர் டான்ஸ் ஆடுவார்ல, அதெல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ண எப்படி இருக்கும்னு நினைச்சு அந்த மாதிரி நான் ரீக்ரியேட் பண்ணேன். நல்லா நான் பிராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் நான் ரீக்ரியேட் பண்றதுக்கு எனக்கு உடம்பு கை கால்லாம் ரொம்ப வலிக்கும். ஆனா பரவாயில்லன்னு நான் வந்து கீழே அடிபட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில நான் வந்து ரீக்ரியேட் பண்ணிடுவேன். எனக்கு இப்ப மைக்கேல் ஜாக்சன் சார் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் டான்ஸ்ல. அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் பெரிய இன்ஸ்பிரேஷன், அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர் பெரிய இன்ஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் சிஎம் விஜய் சார் அவரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவங்களெல்லாம் பார்த்து அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நான் பெருசா ஆகணும். அது எனக்கு என்னன்னா வந்து இவங்களே டான்ஸ் ஆடுறாங்க, அப்ப நம்மளாலே ஆட முடியும்னு சொல்லிட்டு நான் அவங்கள விட நான் பெரிய ஆளா என்ன நினைச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி நான் ஆடி காட்டுவேன். அதான் நான் அவங்கள விட பெரிய ஆளாவே நான் வந்து விஜய் சார் தான் சிஎம்னா அவரை விட ஓட்டு அதிகமா வாங்கி நான் அதை விட பெரிய சிஎம் ஆவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் பண்றேன். ஓகே, இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, நான் சிஎம் சார் சிஎம் மாதிரி ஆகணும், சிஎம்மாவே
ஹீரோவாவே ஆக போறேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது, விஜய் சார் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு நிரஞ்சன் சினிமா துறைக்குன்னு ஒரு அமைச்சர் வந்து கொண்டு வர போறோம்ப்பா, நீ தான்ப்பா அந்த அமைச்சர் அப்படின்னு சொன்னா சினிமாவை சூஸ் பண்ணுவீங்களா இல்ல அந்த அமைச்சர் பதவியை சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல நான் சினிமாவை தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு சினிமா அமைச்சர் பதவி எத்தனை பேர் எவ்வளவு பெரிய கனவு அது. இல்ல எனக்கு சினிமா, நான் சினிமா தான் இப்ப சினிமால வந்து நான் இருந்துட்டு எனக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து ஃபுல்லா சினிமால தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சினிமால வந்து இப்ப நிறைய நீங்க இப்ப சொன்னீங்கன்னா டான்ஸ் கூட நான் வந்து அது பெஸ்டா கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம அதை தப்பா ஆடாம சிங்கிள் டேக்கா இருந்தாலும் அதை நம்ம பெஸ்டா கொடுக்கணும் தான் நான் பண்றேன். அதனால அரசியல் வந்து இப்போதைக்கு அரசியல் நான் இது கான்சென்ட்ரேட் பண்ணல, இப்போதைக்கு ஃபுல்லா சினிமால தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கேன். அரசியல் வந்து ஃபியூச்சர்ல தான் நான் அரசியலுக்கு நான் வருவேன்றதுதான் உண்மை. விஜய் சார் கூப்பிட்டு பேசுறாரு, நிரஞ்சன் இந்த மாதிரி நீ தான்ப்பா கரெக்டா இருப்ப, அதுக்கு நீ தான் சரிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர்கிட்ட எப்படி நோ சொல்லுவீங்க? ஏன்னா சிஎம் சார் விஜய் சார் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்போது எப்படி நோ சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி காட்டுங்க. இல்ல நோன்னு சொல்ல மாட்டேன் நானு. இல்ல சார் எனக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து சினிமால தான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட், அதனால வந்து நான் இப்போதைக்கு நான் சினிமால தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர்கிட்ட கைண்டா தான் சொல்லுவேன். இல்ல சார் வந்து அடம் பிடிக்கிறார், நிரஞ்சன் தான் வேணும் எனக்கு அமைச்சரா, எனக்கு இல்ல நிரஞ்சன் இல்லைன்னா நான் பதவி விலகிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அப்படி இல்ல, அப்படி வேண்டாம். அது வந்து அப்படி கேட்டா எனக்கு வந்து சினிமால தான் அதுதான் நான் சொல்வேன். நான் இல்ல சார் எனக்கு இப்போதைக்கு இது அரசியல் இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து சினிமால நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சினிமால தான், எனக்கு சினிமால ஹீரோ ஆகணும், எனக்கு ஹீரோவாய் நல்லா மக்கள் கிட்ட நல்லா நான் ரீச் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நான் அரசியலுக்கு வருவேன் நான் சொல்வேன். நான் ஓகே, இப்ப ஹீரோ ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது யாரு கூட நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கும்ல. சரி இப்ப நாளா இருக்கேன்னா நான் வந்து சூர்யா சார் கூட வந்து அப்படியே பக்கத்துல நின்றுட்டேன்னா போதும், லைஃப் டைம் பினிஷ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இவங்க கூட நடிக்கணும், இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கனவு இருக்கு?